அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே இந்த விசேஷமான நாளிலே தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் வந்து அவரை ஆராதிக்க, ஸ்தோத்திரம் அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் நழுவ விட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று புலம்புவது முட்டாள்தனமான காரியம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு வேலை காரியங்கள் இருக்கிறபடினாலே சரியாக ஆராதிக்க முடியவில்லை என்பதற்காக ஸ்தோத்திரம் புதன்கிழமையில இங்க மிட்வீக் ஆராதனை வைக்கிறோம். ஸ்தோத்திரம். மாலையில எந்த பிரச்சனை இல்லாம கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அதுக்கு நமக்கு வர்றதுக்கு மனசு இருக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். தேவனை அறிந்தும் அவரை ஆராதிக்காமல் இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளே பாவம் வந்து விடும். நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும். ஆமே. தேவ சமூகத்தில் அந்த கனெக்ஷன்ல இருக்கும்போது தான் நீங்க ஆசீர்வாதமா வாழ முடியும், பாவம் இல்லாம வாழ முடியும். அதனால கூடுமான வரை தேவ சமூகத்துல தேவனோடு இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். காலம் பொல்லாத காலமா இருக்குது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். வெள்ளிக்கிழமை அதை குறித்த ஒரு காணொளி உங்களுக்கு காட்டப்பட்டது. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை வந்தவர்கள் பாக்கியவான்கள். வந்தவங்கள கேட்டு தெரிஞ்சுங்க. வராதவங்க தேவைப்பட்டா ஸ்தோத்திரம் அதோடைய சாராம்சம் மாத்திரம் சுருக்கமா சொல்லி அதுல இருந்து நடந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து உங்களை நடத்த நான் விரும்புறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த ஜனவரி 3ஆம் தேதி ஒரு அருமையான சகோதரி கர்த்தர் எழுப்புகிறார். அமெரிக்க தேசத்தின் முக்கிய மாகாணமாகிய லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி ஆண் புணர்ச்சிக்காரராக, சுய புணர்ச்சிக்காரராக, வேசித்தனத்துல, விக்கிரக ஆராதனையில, விபச்சாரத்துல, குடியில, களியாட்டுல நிறைந்த தேசமாய் மாறி இருக்கிறது. அவர்களை போய் எச்சரி, மனம் திரும்பும்படி போய் எச்சரி என்று சொல்லி ஒரு சகோதரி எழுப்புகிறார். அந்த சகோதரி போய் என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம். அமெரிக்காவின் முக்கிய வீதியில் நின்று ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்னதாக இந்த காரியங்களை அறிவிக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அறிவிக்கிற அந்த காரியத்தை யாரும் கேட்ட மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். யாருமே கேட்ட மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். 3ஆம் தேதி நடக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் கூட்டம் நடக்கிற போது அந்த கூட்டத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய ஒரு சினிமா துறையின் விருது வழங்கும் விழாவில் ஸ்தோத்திரம் ஒரு அந்த தொகுத்து வழங்குற ஒரு அருமையான சகோதரி சொல்றாங்க, யாரெல்லாம் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்புறீங்க அவங்கெல்லாம் கைகளை உயர்த்தலாம். எத்தனையோ ஜனங்கள் கூடி இருக்கிற அந்த ஆடிட்டோரியத்துல அந்த அருமையான சகோதரி அப்படி கேட்ட பொழுது ஒருத்தர் கூட தூக்கல கடவுள் இருக்கிறார். ஆனா அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 2024 இதே மாதிரி விருது வழங்குற விழா நடக்கிற போது விருது பெற்ற அத்தனை பேரும் அவங்க சொன்ன சாட்சி மேடையில இது இயேசு கிறிஸ்துவால் ஆயிற்று. ஆமென். இந்த விருதை எனக்கு வாங்கி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார்கள். அதே நபர்கள் கடந்த 5ஆம் தேதி ஜனவரி 5ஆம் தேதி நடந்த அந்த விருது விழாவில் கடவுள் இல்லை என்று மறுதளித்தார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். 5ஆம் தேதி நடந்தது. 7ஆம் தேதி முதல் கொண்டு தேவன் சொல்லியிருந்த நியாய தீர்ப்பை அங்கே நிறைவேற்ற ஆரம்பித்தார். கடந்த 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரை லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் முழுவதுமாக எரிந்து அழிந்து விட்டது. ஆமென். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை அறிவித்து தான் செய்வார். 3ஆம் தேதி சொன்னார். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஸ்தோத்திரம். 7ஆம் தேதி முதல் அங்கே ஸ்தோத்திரம் எரிந்து கொண்டிருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாவே. ஸ்தோத்திரம். பாருங்க. ஸ்தோத்திரம்.
எரிந்ததுல ஸ்தோத்திரம் முக்கியமான பிரபலங்களின் சொத்துலாம் எவ்வளவு எரிஞ்சிக்குதுன்னு காட்டுறாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் பாருங்க, மேல கத்து ஏற்கனவே இருந்தது, கீழே கத்து எரியுது. இது வேல்யூ அங்க போடுறாங்க பாருங்க, 292 மில்லியன். இவரோட சொத்து 200 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம் கணக்கு பண்ணீங்க. 400 மில்லியன் இந்த பில்டிங் எரிஞ்சு போச்சு. இந்த பில்டிங் பாருங்க 65 மில்லியன். மேல கத்து இருந்தது, கீழே கத்து எரியுது பாருங்க. ஸ்தோத்திரம். 170 மில்லியன் மேல இருக்கிற வீடு கீழே எரியுது. இவரோட வீடு பாத்தீங்கன்னா 80 மில்லியன், மேல இருக்கிற வீடு எரிஞ்சு போச்சு. இவரோட வீடு பாத்தீங்கன்னா 58 மில்லியன், அந்த வீடு எரிஞ்சு போச்சு கீழே. மெல் கிப்சன் அவருடைய வீடு 111 மில்லியன், அதுவும் காலி. ஸ்தோத்திரம். ஆனா பாரிஸ் 88 மில்லியன், மேல கத்து நல்லா இருக்கிற வீடு கீழே கத்து எரியுது. கிறிஸ்டல் 49 மில்லியன் டாலர், யுஎஸ் டாலர். ஸ்தோத்திரம். பாரிஸ் ஹில்டன் 100 மில்லியன் யுஎஸ் டாலர். ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது எச்சரிப்பாக ஏற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம், ஆமென், அதற்கு கீழ்ப்படிந்த லோத்துவையும் அவருடைய மனைவி 2 பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாம பாஸ்ட் சாபம் விடுறாரு, பாஸ்ட் திட்டுறாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த சபையில நான் எதிரியாகிறேன். ஸ்தோத்திரம். யார் உனக்கு எதிரின்னா நான் தானா? ஸ்தோத்திரம். கீழே சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய வாயா இருந்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறபடினால தான் இதை மறுபடியும் சொல்றேன். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பூலோகத்திலே நீங்க சேர்த்து வைக்காதீங்கன்னு இயேசு சொன்னார். இதுக்குதான். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க சேர்த்து வச்சிருந்தா ஸ்தோத்திரம். லூக்கால ஒரு அருமையான வசனம், இயேசு சொன்ன சாட்சி வசனம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பயங்கரமா சொத்தெல்லாம் சேர்த்து அம்பாரத்தெல்லாம் நிறைச்சிட்டு படுத்துன்னு யோசித்தானா. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. என்ன யோசித்தானா? என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக வருஷம் புசித்து குடித்து சந்தோஷமா இருப்பதற்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டேன், நீ சந்தோஷமா குடித்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி நைட்டு படுக்கையில யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொன்னா தெரியுமா? மதிகேடனே, முட்டாளே, ஆமென், இன்று ராத்திரி உன் ஜீவன் உன்னிலிருந்து எடுக்கப்பட்டால் உன்னுடையது யாருடையதாகும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நைட்டு படுத்து காலைல ஏந்துக்கு நல்லா இருக்குதா? ஜீவன் அவர் கையில இருக்குது. ஸ்தோத்திரம். ஜீவன் அவருடைய கையில இருக்குது. அதனால உங்க பணத்தை சேமித்து வைக்கிறதை அவாய்ட் பண்ணுங்க. ஆண்டுடைய ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி பாஸ்ட் குத்தா கூட உங்க பலன் எழுதுறாங்களாம் பரலோகத்துல. பாஸ்டுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி உங்க வீட்டுக்கு வரும்போது கொடுத்தீங்கன்னா கூட அது கணக்கில் எழுதப்படுகிறது. ஆமென். அப்ப நீங்க போடுற ஒவ்வொரு காணிக்கையும் கணக்கில் எழுதப்படுகிறது. சந்தா கணக்கில் எழுத மாட்டாங்க. சந்தா மட்டும் வைக்கிறவங்க கொஞ்சம் மனம் திரும்புங்க. சந்தா கணக்குல வராது, அது மெம்பர்ஷிப்புக்காக நீங்க கொடுக்குறது. அதை தவிர நீங்க போடுகிற அத்தனை காணிக்கையும் உங்க கணக்குல அங்க சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்துதான் உங்களுக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை இந்த பூமியில கொடுப்பார், பரலோகத்துல போனாலும் கொடுப்பார். அதனால இனி காலம் செல்லாது. நமக்கு நியர் பைன்னு போட்டாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு நியரிங் அஸ், அதாவது நமக்கு மிக அருகில் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு நமக்கு நடக்கலாம். ஆமென். அதனால உங்க வீட்டுல இருக்கிற உங்க பிள்ளைகளை, உங்க கணவன்மார்களை, உங்க இனஜன பந்துக்களை ரட்சித்து கொள்ள தயவு செய்து இன்னில இருந்தாவது எழும்பி போய் இந்த இயேசுவின் அன்பை குறித்து அவர்களுக்கு சொல்லி உண்மையா ஒரு விசுவாசியா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையா இருக்கும்படி தான் அநீதியான உலக பொருட்களை உங்களுக்கு கொடுக்கிறாராம். ஸ்தோத்திரம். லூக்கா 16:11 வாசிச்சோம். புதன்கிழமை அன்னைக்கு, வேலைக்கிழமை அன்னைக்கலாம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கலாம். ஸ்தோத்திரம். உண்மையாய் நீங்கள் இருக்கும்படிதான் உங்களையே அழைத்து ரட்சித்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஆமென். 1 கொரிந்தியர்ல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உண்மையா நம்ம இருக்கிறோமா? எவ்வளவு காலமா ஏமாத்தின்னு இருக்கிறோம். இத்தனை வருஷமான சபைக்கு வராங்க, வருஷத்துக்கு ஒரு ஆளுக்காவது இந்த இயேசுவை பற்றி, வரப்போகிற தண்டனை பற்றி சொல்லிக்கிறேன்னு இங்க இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? யாராவது சொல்லிக்கிறீங்களா?
நீங்க வாழறதே வேஸ்ட்டுங்க. ஸ்தோத்திரம். நீங்க வாழறதே வேஸ்ட். இயேசுவை குறித்து வரப்போகிற தண்டனை குறித்து அறிவிக்காமல் நீங்க வாழறது வேஸ்ட். நீங்க வாழாம இருக்கிறது நல்லது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா பண்ண 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 தண்டனை உங்களுக்கு அதிகமாகுது. ஸ்தோத்திரம். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. இன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு சொல்லினா அதுக்கான தண்டனை சேருது. நாளைக்கு கொடுக்குறாரு, நாளைக்கு நீ சொல்லினா அதுக்கான தண்டனை சொல்லிட்டா இதை காப்பாற்றப்படலாம். ஆமே. அப்ப எக்ஸ்ட்ரா வாழ 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 உனக்கு தண்டனை கூடுது, தண்டனை கூடுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது உண்மை, இது சத்தியம். ஐஸ்வர்யன் லாசர் என்று சொல்லி லூக்கால 18வது வசனத்துல வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஐஸ்வர்யவான் சம்பரமாய் வாழ்ந்தானா. அவன் மேஜின் கீழே லாசர் என்கிற ஒரு தரித்திரன் வாழ்ந்தான். ஆமேன். அந்த தரித்திரன் எங்க இருக்கிறான்னா அவன் காலின் கீழே மேஜின் கீழே இருக்கிறான். சம்பரமாய் வாழ்கிறவன் ஒரு நாள் கூட அந்த லாசரை திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க வாசப்படியில் தான் கிடக்கிறான். சொறி பிடித்தவனாய், குஷ்டம் பிடித்தவனாய், நாய்கள் வந்து அவன் புண்ணை நக்கிற மாதிரி ரொம்ப தரித்திரனாய் அவங்க வீட்டு வாசல் படியில் இருக்கிறான். வாழ்ந்த ஒரு நாளிலும் அந்த லாசரை போய் அவன் பார்க்கவே இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஐஸ்வர்யான் மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்துக்கிறோம். ஆமென். இயேசுவை அறியாம சொறி பிடிச்சி வியாதியில வேதனையில உங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த லாசரு மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறான். என்னைக்காவது போய் அவங்கள பாத்துக்கிறீங்களா? அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை சாப்பிட்டு அது சிந்துவான் பாத்தீங்களா, அதை நிரப்ப ஆசையா இருந்தானா. அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தா அவனுக்கு முன்னாடி நாய் போய் சாப்பிட்டு வேலை சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு தரித்திரன். ஒரு நாள் அவனை பார்க்கலங்க, ஒரு நாள் அவனை கவனிக்கலங்க. அவன் இவனாவோ போறதுனாவோ வரத்துனாவோ சம்பாதிக்கிறதுனாவோ சாப்பிட்றதுனாவோ வாழறதுனாவோன்னு வாழ்ந்து கொண்டிருந்தான், மறித்தான். ஆமென். வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் செத்து போயிட்டான். வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் அப்படியே சொல்றது தான். ஸ்தோத்திரம். அப்புறம் பாஸ்டர் சாபம் விட்டாருன்னு போய் சொல்லாதீங்க. பைபிள் எடுத்து நீங்களே பாருங்க. ஸ்தோத்திரம். நாட்டார் கடையாண்ட வேற போய் பேசுறது, பாஸ்டர் சாபம் விட்டார். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் ஜீசஸ் சாரி 16வது அதிகாரம் 20 19 ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அதை தினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அடுத்த வசனம், லாசர் எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. ஸ்தோத்திரம். வீட்டுல பாப்பலாம் படிங்க. இதை நீங்க கதையா இப்படி பார்க்க கூடாது. இங்க ஐஸ்வர்யான் யாருன்னா நீங்க. ஐஸ்வர்யான் யாரு? நீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கலாம் ஐஸ்வர்யவான்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தரித்திரர் யாரு? இயேசுவை அறியாமல் வியாதியில வேதனையில போராட்டத்தில் இருக்கிறவங்களாம் லாசரு. ஆமென். ஸ்தோத்திரம். எங்க தான் இருக்கிறாங்களாம்? எங்க இருக்கிறார் லாசரு? அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே கிடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இப்ப அப்படியே வீட்டுல அப்புறம் படிச்சீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 24வது வசனம். ஸ்தோத்திரம். 23 ஐஸ்வர்யவானும் மரித்தாடகம் 2 பேரும் சேர்த்துட்டாங்க. இப்ப 23வது வசனம், பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்துல ஆபரகாமையும் அவன் மடியில இந்த லாசரு. எந்த லாசரு? அவங்க வீட்டுக்கு வெளியில வாசலாண்ட கிடந்த லாசரு. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற, பரிசுத்தவான் ரெஸ்ட் எடுக்கிற ஆபரகாம் மடியில போய் சேர்ந்துட்டான். கண்டுகாதையே சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான்? பாதாளத்திலே நரகத்துல போய் வேதனைப்பட்டான். ஆமென். உங்க நிலைமை இப்படிதான். நோட் பண்ணி வச்சுங்க உங்க டைரியில. உங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை அறிவிக்காமல் நீங்க பாட்டு சம்பரமாய் வாழ்ந்து
ஜெயலலிதற்கு வேலைக்கு போறதுனவோ வர்றதுனவோ சோறாகிறதுனவோ துன்றதுனவோ பொங்கல்ல லீவ் விட்டா உங்க குடும்பத்தோட பீச்சுக்கு போறதுனவோ இருப்பீங்கன்னா நீங்களும் எங்க தான் கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க? பாதாளத்துக்கு தான். ஸ்தோத்திரம். கண்ணுமணி எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆத்மா இந்த ஊர்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம செத்து நரகத்துக்கு போதுன்னா அந்த ரத்த பழி உன்னதான் கேட்பார். உன்னை அதற்காக தான் வச்சிருக்கிறார். புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள். 2025ல ஸ்தோத்திரம். நீங்க நரகத்துக்கு இவ்வளவு ஸ்பீடா போயின்னு இருக்க வேண்டாம். அதனால தயவுசெய்து மனம் திரும்புங்க. அவன் வேதனைப்பட்டான். நேத்திக்கு போட்டு அந்த வாசகத்தை நிறைய பேர் ஆமேன்னு போட்டிருந்தீங்க. என்னன்னா ஸ்தோத்திரம், மனம் திரும்ப வேண்டும் என்ற வார்த்தையை அநேகர் பூமியில விரும்புகிறதில்லை. ஆனால் நரகத்தில் இருக்கிற அநேகர் இன்னொரு முறை மனம் திரும்புங்கள் என்று சொல்ற வார்த்தை கேட்க ஆசைப்படுறாங்கன்னு. உண்மைதான். அந்த லாசரு வாழ்க்கையில, ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யான் லாசரு வாழ்க்கையில தான் நடந்தது. அவன் போய் வேதனைப்பட்ட போது கண்களை ஏறெடுத்து பார்க்கறான். லாசர் எங்க இருக்கிறாரு? பாரடைஸ்ல ஆபிரகாம் மடியில இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். சம்பரமாய் வாழ்ந்து லாசர்வை கண்டுக்காம நல்லா ஜாலியா வாழ்ந்தார் பாருங்க. புசித்து குடித்து திருப்தியா. அவர் எங்க போயிட்டாரு? நரகத்துக்கு போயிட்டாரு, பாதாளத்துக்கு போயிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கிருந்து பாக்குறாரு ஆபிரகாம் மடியில லாசர் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு. ஆமே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பாதாளத்துல போய் வேதனைப்படும் போது அவருக்கு ஞாபகம் வருது. அவருக்கு சொல்றாரு ஆபிரகாமாண்ட, ஆபிரகாமே என்ன கொஞ்சம் இங்கிருந்து அனுப்புங்க. ஸ்தோத்திரம். ஏங்க, எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடி நான் போய் சொல்ல போறேன். ஆமீன். எப்ப சொல்லுவ? எப்ப சொல்றாரு? ஊர்ல வாழும்போது சொல்ல. ஸ்தோத்திரம். இப்ப பாதாளத்துல போயிட்டு வேதனைப்படும் போது தான் ஞாபகம் வருது, எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். 27வது வசனம் பாருங்க. 27 அதுலயே. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவனுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை தகப்பன் வீட்டுக்கு அனுப்ப உமை வேண்டிக் கொள்ளுகிறேன். லாசர் கொஞ்சம் அனுப்பி விடுப்பா. ஸ்தோத்திரம். அவன் போய் என்ன பண்ணிட்டான்? சொல்லட்டோன்னு சொல்றான். அப்ப கூட நான் போறேன்னு சொல்ல. ஆமீன். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கிருந்து போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, நரகத்துக்கு போயிட்ட பிற்பாடு, பாதாளத்துல போயிட்ட பிற்பாடு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இவங்களுக்கு சொல்லியிருக்கலாம்னு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இருக்கும்போதே சொல்லிடுங்க. ஆமீன். அப்படி சொல்றதுக்காக தான் உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் என்று ரட்சித்திருக்கிறார். உண்மை உள்ளவர்களா நீங்க இருந்தாதான் ஆசீர்வாதம். உண்மை உள்ளவர்களா இருக்கும்படிதான் இந்த அநீதியான காரியங்கள் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த காரியத்துல உண்மை இல்லாமல் இருந்தால் நித்தியமான பரலோக வாழ்வு உங்க கையில கொடுக்க மாட்டார்னு வசனம் சொல்லுது. இந்த காரியம் எல்லாம் அதிகமா டீட்டெயிலா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை செய்தியெல்லாம் இருக்குது. நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்குது, ஆவியானவர் ஏவுகிறபடினாலே. ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால காலம் செல்லாது. ஸ்தோத்திரம். நீங்கள் தயவு செய்து உங்களை கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அதுக்கு முந்தின வாரம் பார்த்தா அவரை தேட வேண்டும் என்று சொல்லி, ஸ்தோத்திரம், அவரை ஒழுங்கா தேடணும்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை கேட்டோம், பேசணும், அதை குரூப்ல பதிவிடுறோம். ஆனா யாருக்கும் அதை கேட்பதற்கான நேரமே இல்லை. ஸ்தோத்திரம். பயங்கர பிஸி. ஸ்தோத்திரம். பயங்கர பிஸி. ஒரு நாள் எங்கன போய் முறிக்கும் பாத்துங்க. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க வேற எங்கேயாவது கொடுத்து கொண்டிருந்தால் ஒரு நாள்ல எங்கேயாவது போய் முறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஆண்டவரேன்னு கூப்பிட்டா கூட என்ன பண்ண மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டாருன்றத புரிஞ்சு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் வேகமாக கடந்து போச்சு. இன்னைக்கு லீவு தான், அதனால கொஞ்சம் லேட்டா முடிக்கலான்றதுக்காக பேசி நிற்கிறேன். ஸ்தோத்திரம்.
ஆமென். 4வது வாரம் 1ஆம் தேதி வந்து போனதுனால 4வது வாரம் மட்டும்தான் வந்துக்கிறோம், ஃபுல்லா உட்கார்ற மாதிரி. அதனால ஒரு 12 மணி வரலமாவது நடத்தலான்னுக்கிறேன். ஸ்தோத்திரம். 4 வாரத்தையும் சேர்த்து. ஸ்தோத்திரம். நல்லது தானே. தேவ சமூகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் பரலோகத்துல எழுதுது. இப்ப உங்க டைம் எல்லாம் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்குது. இதுக்கான பலன் உங்களுக்கு வரும். ஆமென். 12 மணி வரல இருந்தா அதுக்கான பலன் உங்களுக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். கர்த்தர் பயங்கர வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாக உங்களோடு பேச துடிக்கிறார். அவருடைய பேச்சை கேட்பதற்கு அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நமக்கு வருகிற புதன்கிழமை மிட் வீக் ஆராதனை உண்டு. ஸ்தோத்திரம். அதுல நம்ம கலந்து கொள்வோம். மிட் வீக் ஆராதனை, வாரத்துல இடையில நடக்கிற ஆராதனை அது. ஸ்தோத்திரம். 4 சகோதரிகள் தான் வரணும்னு கிடையாது, மொத்த பேரும் வரணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வரீங்களோ அதே போல குடும்பமாக மொத்த பேரும் வருவதற்காக, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது மிட் வீக் ஆராதனை, இடை வார ஆராதனை, வார இடை ஆராதனை. அதனால எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வர்ற மாதிரியே வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெள்ளி மாலை ஜெபம், ஸ்பெஷல் பிரேயர். வெள்ளிக்கிழமை பகல்ல அங்கங்க ஜெபம் நடக்குது. நம்ம எல்லாம் ரொம்ப பிஸி வேலைக்கு போறதுனால மாலையில மாற்றப்பட்டிருக்கிறது. மாலையில வச்சும் வரலைன்னா உங்களுக்கு வர தண்டனையை யாராலும் தடுக்க முடியாது. பாத்துங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தண்டனை வரக்கூடாது, உங்க மேல தேவ கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இதெல்லாம் வைக்கப்படுகிறது. அதனால காப்பாற்றி கொள்வதற்கு சாக்கு போக்கு சொல்லாம புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வேலைக்கு போறவங்க கரெக்டா ப்ரிப்பரேஷன்ஸ், சாயந்தரம் சர்ச் இருக்குது, அதற்கான வேலையெல்லாம் சரியானபடி ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு போனோம். கரெக்டா சர்ச்சுக்கு தான் வரணும் வேலையை முடிச்சுட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். சோறாக்குறாங்க, கோயம்பு காசுறாங்க, இந்த கதெல்லாம் சொல்லவே கூடாது. ஸ்தோத்திரம். இது எல்லாமே உங்களுக்கான ஆசீர்வாதத்துக்காக வைக்கப்படுகிற ஆராதனை. ஸ்தோத்திரம். மனதில் வைத்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை தொடர்ந்து வருகிற ஸ்தோத்திரம் சனிக்கிழமை காலை 5 மணி முதல் 6 மணி வரை முதல் தேதி, 2வது மாதத்திற்கான முதல் தேதி விசேஷ காலை ஆராதனை நம்முடைய சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி காலை 5 மணி முதல் 6 மணி வரை மாத பிறப்பு ஆராதனை நம்முடைய சபையில் உண்டு, கலந்து கொள்வோம். அதை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி காலை 6:30 மணி முதல் இங்கே முதல் வார பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். எனவே யாவரும் தயவு செய்து கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்டீங்களா? காதல் நல்லா ஊந்துதா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்டுட்டு எப்படிதான் போய் நம்ம ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கிறோமோ நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கணும்னு தெரியல. ஸ்தோத்திரம். இதை கொஞ்சம் பாருங்க. இது ஒரு அன்பான வேண்டுகோள். ஸ்தோத்திரம். நம்ம இந்த வேங்கடமங்கலம் தாண்டி அன்னை சத்யா நகர் இருக்குது, பெனியேல் கிறிஸ்து சபைன்னு சொல்லி அந்த சபையில் வைத்து வருகிற ஸ்தோத்திரம் 30, 31 ஜனவரி 30, 31 மாலையில ஸ்தோத்திரம் 2 நாள் ஸ்தோத்திரம் ஆண்டு விழா நற்செய்தி கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் அன்போடு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். கவனிங்க. ஸ்தோத்திரம். நான் வாய் விடலை, உங்களை நம்பி சொல்லலை. இன்னைக்கு சொல்லிட்டு அவங்கெல்லாம் விரும்புவாங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், சாயந்தரம் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்கள நம்பி சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். வேங்கடமங்கலம் தாண்டி ஸ்தோத்திரம் அங்கே சத்யா நகர் அந்த மோனையிலே இருக்கும், அந்த சபையில் வைத்து இந்த கூட்டம் நடக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் இங்கேருந்து போவதற்கான வாகனம் அவங்க தராங்க. நீங்கள் வண்டி ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 7 மணிக்கு சர்ச்சாண்ட வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். ஆமென். சாரி, 7 மணிக்கு இங்கேருந்து புறப்படும். அதனால் 7 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வாகனம் உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்படும். நாங்கள் வேலைக்கெல்லாம் போனாங்க, சோறுலாம் ஆக்கினாங்க, ஆக்காத எப்படி வர்றது அப்படின்றதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆமென். அங்கே உனக்கு சாப்பாடு உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். முடிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு உணவு பொட்டலம் தராங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால என்ன பண்ணிக்கலாம், அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு செய்கிறன்ற வேலை இல்லை. அதனால 30ஆம் தேதி நடக்கிற அந்த மீட்டிங்க்கு அவங்க வாகனத்தை கொடுத்து சாப்பாடும் கொடுத்து அழைக்கிறாங்க. எத்தனை பேர் வர்றதுக்கு விருப்பங்கிற கையெழுத்து காட்டுங்க பார்க்கலாம். 30ஆம் தேதி நான் வர்றேன் ஐயா, வியாழக்கிழமை. ஸ்தோத்திரம். 20 பேர் வேணும் குறைஞ்சபட்சம். ஸ்தோத்திரம். அப்போ தான் வண்டி வைக்க முடியும். 2 பேருக்கெல்லாம் வைக்க முடியாது. ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் என்ன பிரச்சனை? ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய இதில் வளர்ந்துடக்கூடாதுல்ல. ஸ்தோத்திரம். அப்படிதானே? ஸ்தோத்திரம். அப்படியா? சொல்லுங்க. வரமாட்டீங்கன்னு சொல்றவா? வண்டி அனுப்ப வேணான்னு சொல்றவா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதெல்லாம் தேராத கேசியா.
ஸ்தோத்திரம். என்னை நம்பாத வேஸ்ட்டு, இருந்தாலும் உங்க ஆசைக்காக ஒரு வார்த்தை கேட்டுடுறேன்னு சொன்னேன். ஆமே, அதனால தான் நீ கேட்டேன். ஸ்தோத்திரம். உங்க மூஞ்சிகளை பார்த்தா தெரியுது ஒன்று கூட தேர்ற கேஸ் இல்லைன்னு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படியாவது பரலோகம் போகிறதுக்கு ஏதோ நான் முயற்சி பண்ணுறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாத வரை ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அப்படியே கண்ணை மூடுவோம். தேவனுடைய சமூகத்தில் அவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிப்போம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாம் கண்ணை மூடி ஹல்லேலூயா. நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே, நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. ஏகோவாயிரே, 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 நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனுமீந்ததே, உம் வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனுமீந்ததே, நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும், நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே, யெகோவாயிரே, 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 நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே, நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. ஆமாண்டவரே, நீர் இருக்க நாங்கள் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தால் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவரே நீர் இருக்க எங்களுக்கு கவலை இல்லப்பா. தொடர்ந்து வார்த்தையின் மூலமா எங்களோடு என்னோடு இடைவிடுவீராக. தொடர்ந்து எங்களை வார்த்தை கொண்டு உருவாக்கும். என்னுடைய ஆத்மாவை உழுது பண்படுத்தப்பட்ட, வேலையடைக்கப்பட்ட, நீர் பாய்ச்சப்பட்ட, உரம் போடப்பட்ட தோட்டத்தை போல ஆயத்தமாகி வசனம் கிடைத்தவுடன் அதை உட்கொண்டு பலனடைந்து உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 10வது வசனம் இங்க தெரியுது. போன வாரமே சொன்னேன். ஸ்தோத்திரம். டைரி கொண்டாண்டீங்களா? எடுத்துங்க, எழுதிங்க. சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். தேவனை நாம் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். ஆமென். அறியாமல் இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அறியாமல் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அறியாமல்னா ஸ்தோத்திரம், திருமணம் ஆகாத பெண்களை சொன்னா நியாயம். ஸ்தோத்திரம். அறியாத பொண்ணுப்பா அப்படின்னுவாங்க. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அறியாத பொண்ணுனா அவங்க சொல்றதுக்கு நியாயம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. கல்யாணம் ஆகி 2-3 புள்ள பெத்துட்டு ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா.
ஒரு 40 வயசு கிட்டத்தட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா சொல்லுவாங்க, அறியாத பொண்ணுப்பா, விட்டு சேர்த்துட்டான். ஆமே, அறியாத பொண்ணா. ஸ்தோத்திரம். 40 வயசு, 3 புள்ள பெத்துக்குது, அறியாத பொண்ண. ஸ்தோத்திரம். யாருக்கு சொல்றது இது? ஸ்தோத்திரம். கல்யாணமே ஆவாதவங்களுக்கு சொல்றதை யாருக்கு சொல்றாங்க? கல்யாணம் ஆகி 3 புள்ள பெத்தவங்களுக்கு சொல்றாங்க, அறியாத பொண்ணுப்பா, அந்த ஆள் விட்டு சேர்த்துட்டானா. ஆமே, ஸ்தோத்திரம். அறியாத்துனா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் என்னை அறியவில்லை, அதனால நான் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல் என்று சொன்னார். போன ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்தோத்திரம். கவனிங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒரு சில ஆவியில எனக்கு சரியான டெலிவரன்ஸ் இல்லாதபடினால கட் பண்ணிட்டேன். அதை தொடர்ந்து புதன்கிழமையிலிருந்து அதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது முற்று பெறாதபடினாலே ஸ்தோத்திரம் நம்முடைய தேவன் யார் என்பதை ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் இன்றைக்கு அந்த புதன்கிழமை செய்திலிருந்து உங்களை கண்டினியூஸா கொண்டு வந்து இன்னைக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். 1 மணி நேரத்துல முடிக்கிறது நான் முயற்சி பண்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா புதன்கிழமையில இருந்து பேச போறதுனால, ஏன்னா புதன்கிழமை குரூப்ல இருக்குது போய் பார்த்துங்கன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. 1ஆம் தேதி சபைக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வாக்குத்தத்தம் பலிப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னோம், அதெல்லாம் கேட்டு இருந்தா நீங்க பண்ணிருப்பீங்க. கேட்கவே இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு படிங்க. நானே தேவன் என்று அப்புறம் அறிந்து கொள்ளுங்கள்ன்றான என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் அறிந்து கொள்ளலன்னு தானே அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன தெரிஞ்சிக்க பண்றாரு, அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். உண்மையா இல்லையா? எனக்கு எல்லாமே ஆண்டரை பத்தி தெரியும் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஸ்தோத்திரம் ஒருத்தரும் சொல்ல முடியாது. எனக்கு புதன்கிழமை கேட்டேன். ஸ்தோத்திரம். யாருமே தெரியலன்னு தான் சொன்னீங்க. ஆண்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆமே, ஸ்தோத்திரம். நானும் போனேன் கூத்துக்கு, எல்லாம் போன மாதிரி நானும் போனேன். ஸ்தோத்திரம். என்னம்மா கூத்து? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கூத்துக்கு போனீங்க, என்ன பார்த்த? ஆமே, கேட்டா சொல்லுவாங்க கிராமத்துல. ஆமே, தெரியல, நான் என்ன பண்ணிட்டேன், போய் தூங்கிட்டேன். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏமா தூங்குறதுக்கு கூத்துக்கு போனேன்? எல்லாம் போனாங்க, நானும் போனேன். ஊரே போயிடுச்சு, நான் மட்டும் வந்து என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா, கோணி ஒன்று எடுத்து சுட்டி வச்சுக்கின்னு கூத்துக்கு போயிட்டேன். ஆமே, ஸ்தோத்திரம். கூத்துக்கு போய் என்னத்த பார்த்த? ஒன்னும் பார்க்கல, தூங்கிட்டேன். ஸ்தோத்திரம். இது நம்ம கதை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். அவர் யாருன்னே தெரியாம, அவர் எப்படி இருக்கிறார்னே தெரியாம, அவருடைய வல்லமைய தெரியாம. ஸ்தோத்திரம். நானும் கூத்துக்கு போனன்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம்? சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இது பரிதாபமான நிலைமை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் போன வாரத்துல, என் ஜனங்களுக்கு என்ன பத்தி அறிவே இல்லை, சொல்லி கொடுனாரு. என்னை அறிந்து கொள்ளவே இல்லை, சொல்லி கொடுனாரு. கவனிங்க, திரும்பி திரும்பி சொல்ல சொல்லினேங்கிறாரு. உங்க மண்டையில ஏறிச்சுன்னா சொல்ல மாட்டார் ஆண்டவர். உங்களுக்கு எல்லாம் ஏறல, அதனால தான் மறுபடியும் சொல்லினேங்கிறார். கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆமென். அவருடைய சுவாசத்தில் வல்லமை உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் வல்லமை உண்டு. ஆமென். நம்முடைய தேவனுக்கு என்ன உண்டு? அவருடைய வார்த்தையில வல்லமை உள்ளவர் அவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய சுவாசத்தினால வல்லமை உள்ளவர். மூன்றாவதாக அவருடைய பிரசன்னத்திலே வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். ஆமென். நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவன் பிரசன்னத்தின் மூலமாய் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துறாரு. நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக வார்த்தையின் வல்லமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறாரு. வார்த்தையின் வல்லமை யாருக்கு வெளிப்படுத்துறார்? இந்த அண்ட சராசரங்களுக்கு வெளிப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசன்னத்தின் வல்லமை யாருக்கு வெளிப்படுத்துறார்? அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு. நம்முடைய தேவன் வார்த்தையில் வல்லமை உள்ளவர், சுவாசத்தில் வல்லமை உள்ளவர், பிரசன்னத்தில் வல்லமை உள்ளவர். நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையின் வல்லமையை இந்த உலகத்துக்கு, சர்வ சிருஷ்டிக்கும் அண்ட சராசரங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். சுவாசத்தின் வல்லமை, அவருடைய சுவாசத்துக்கு வல்லமை உண்டு. ஏசாயா 30:33 சொல்லுது, அவருடைய சுவாசம் கந்தக தீயை போல கொளுத்துமா. சுவாசத்துக்கு வல்லமை உண்டு. அந்த சுவாசத்தின் மூலமாய் தான் அந்தி கிறிஸ்துவை அழிக்க போறாரு. ஸ்தோத்திரம்.
சுவாசத்தின் வல்லமை யாருக்கு? அந்தி கிறிஸ்து. கவனிக்கிறீங்களா வேதாஸ்? வார்த்தையின் வல்லமை யாருக்கு? வார்த்தையின் வல்லமை அந்தி கிறிஸ்துக்கா? வார்த்தையின் வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த வார்த்தையை வச்சுதான் அவர் எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணிக்கிறார். பின்னாடி வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை உலகத்திற்கு. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது சுவாசத்தின் வல்லமை இனி வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்துவை அழிப்பதற்கு. பிரசன்னத்தின் வல்லமை தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு. ஆமென், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசன்னத்தின் மூலமாய் தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுக்க அவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசன்னம்னா என்னதுங்க? சீக்கிரம். வார்த்தையின் வல்லமை அது தெரிஞ்சிடும், ஸ்தோத்திரம். சுவாசனாலும் தெரிஞ்சிடும். பிரசன்னம்னா என்னது? பாடுவோமே, பிரசன்னம் பிரசன்னு பாடுவோமே. பிரசன்னா என்னது? உணர்வா? பிரசன்னா என்னது? ஸ்தோத்திரம். வேற யார் சொல்லுங்க? பிரசன்னா என்னதுன்னு வெளியில இருக்கிறவங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிரசன்னு பாடுனீங்க. என்னம்மா பிரசன்னு கேக்குறாங்க வெளியில இருக்கிற ஆளு, சபைக்கு ஒரு ஆளுக்கு என்ன சொல்லுவீங்க? பிரசன்னா என்னது? என்னது? நோகுது, நெஞ்சிலே குதியா வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்கூல்ல இருக்கும்போது நாளைக்கு இதை படிச்சுட்டு வரணும்டான்னு சொல்றது. ஆமென். அடுத்த நாள் கேட்டா எழுந்து ஸ்தோத்திரம், ஒரு இங்கிலீஷ் ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயே முக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். எக்மோர் ஸ்டேஷனிஸ், எக்மோர் ஸ்டேஷனிஸ், எக்மோர் ஸ்டேஷனிஸ்னு. ஆமென், ஸ்தோத்திரம். போய் ஒன்று வைக்கலான்னு போறது. ஆமென், ஸ்தோத்திரம். வைக்கலான்னு போனா சார் நெஞ்சிலே இருக்கு சார், வரமாட்டேங்குது சார். ஸ்தோத்திரம். எது? நெஞ்சிலே இருக்குதான். அது மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா. சொல்லுங்க, பிரசன்னா என்னது? ஸ்தோத்திரம். ஆமென். தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். பிரசன்னம் என்பது உணர்வு, ஃபீலிங்ஸ். பிரசன்னம் என்னது? ஃபீலிங்ஸ்ங்க, உணர்வுங்க. ஃபீலிங்ஸ்னா அந்த ஃபீலிங்ஸ் இல்ல, உணர்றல்ல. இப்ப காத்து வீசுது, குளிரா வீசுதுன்றத தோல் உணருது. ஆமென். மதியானம் ஆயிடுச்சுன்னா சூடா தோல் உணருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோலுக்கு அந்த கெப்பாசிட்டியை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். குளிர்ந்த காற்றடிச்சா குளிருது, வெயில் ஏறும்போது சூடான காத்து அடிக்குது, ஃபேன் போடுன்னு சொல்லுது. இந்த உணர்வு தோலுக்கு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போலதான் நம்முடைய தேவனை உணர்கிற உணர்வை நம்முடைய ஆவிக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். யாரு கொடுத்து வச்சிருக்கிறாரு? ஏன் ஆவி கொடுத்தாரு? நம்முடைய தேவன் யார்? ஆவியா இருக்கிறார். ஆமென். ஆவியா இருக்கிற தேவனை மாம்சத்தில் உணர முடியாது. ஆவியாகிற தேவனை எப்படிதான் உணர முடியும்? மாம்சத்துல உணர முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஆவியில தான் ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ற அனுபவம் தான் பிரசன்னம். ஆமென். அப்படி ஃபீல் பண்ணும்போது அந்த பிரசன்னத்திலிருந்து வல்லமை வெளிப்படுது. நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை ஃபீல் பண்ணனும் கர்த்தர் விரும்புறார். அப்போஸ்தலர் 17:27 அவர் சொல்றாரு, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் என்னை கண்டுபிடிக்கணும்ன்றார். நான் அவர்களுக்குள்ளதான் இருக்கிறேன், ஸ்தோத்திரம். ஆனா அவங்க என்ன ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவர் எங்க இருக்கிறார்? எபேசியர் 4:6 எல்லாருக்குள்ளுங்கிறார் இல்லையா? 2 கொரிந்தியர் 4:6 அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் எழுதிக்குது இல்லையா? அவர் எங்க இருக்கிறார்? ஆவியா இருக்கிற தேவன் எங்க இருக்கிறார்? ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நம் மேல இருக்கிறார். அதை உணர்ந்து அனுபவிக்கணும், நம்பிக்கையில் இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். சபைக்கு வர, தேவனை ஆராதிக்கிற, ஸ்தோத்திரம், பாட்டு பாடுற, ஜெபம் பண்ற எல்லாரையும் பார்த்து நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஆமா, என் கூட தாங்கிறாரு. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படிமா சொல்ற? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு கன்ஃபார்மா சொல்றீங்க, எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். அதான் பைபிள்ல எழுதிக்குதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு எழுதிக்குது.
இத உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு எழுதி இருக்குது. அந்த வசனத்துல நம்புறேன், அதனால அவர் என் கூட இருக்கிறாருன்னு நம்புறேன். என்ன சொல்றது? நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம். நம்மள கேட்டா ஆண்டவர் கூட இருக்கிறாரா? ஆமா கூட இருக்கிறாரு. அன்னைக்கு என்ன ஒரு நாள் கேட்டேன், எல்லாரும் ஆமா ஆமா கூட இருக்கிறாரு. நான் ஸ்தோத்திரம். கூட இருக்கிறத தெரிஞ்சே தான் லேட்டா வரீங்களான்னு கேட்டான் அன்னைக்கு. ஞாபகம் தான் தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி நம்புறேன்? வசனம் எப்படி சொல்லுதுங்க? வசனத்தை நம்புறேன். ஸ்தோத்திரம். நம்பிக்கையாக மட்டும் அவர் உங்க கூட இருக்கிறதை நம்பணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. நம்பிக்கையாக மட்டும் இல்ல, உணர்ந்து நீங்க அனுபவிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சென்னையில ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது, ஏற்கனவே சொன்னேன். ஸ்தோத்திரம். மறுபடியும் கேட்காதவங்களுக்காக சொல்றேன். ஸ்தோத்திரம். சென்னையில ஊட்டியில நடந்த ஒரு இசை பள்ளியின் அரங்கேற்று விழான்னு சொல்லுவாங்க. அதோட ஃபைனல் செரிமனி சென்னையில் நடந்தது. அங்கிருந்து சின்ன பிள்ளைகள் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அதுல ஒரு சின்ன பெண் பிள்ளைக்கு பிளைண்ட், கண்ணு தெரியாது. ஆமென். கண்ணு தெரியாத ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை வந்து பாடும்போது அந்த பிள்ளைக்கு தெரியாம அவருடைய சகோதரியாகி அக்காவை வரவழைத்திருக்கிறார்கள். அக்கா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாட்டு பாடி முடிக்கப்பட்டது. பாட்டு பாடி முடிச்ச உடனே அந்த அக்கா ஸ்டேஜுக்கு மேல ஏறி போறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சிறு பிள்ளையை போய் தோல் மேல தொடறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். உடனே அந்த பெண், பாடிக்கொண்டிருந்த பெண் கையை தடவி பார்த்து, ஆமென், கைய மேல வச்சாங்க. அவங்க அக்கா கையை தடவி பார்த்து சொல்லுது, அக்கா எப்ப வந்தீங்கன்னு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். கண்ணு தெரியாத பொண்ணு தடவியாகிலும் தன் அக்காவை உணருது. நம்ம எல்லாரையும் படைத்த தேவனாகிய ஆண்டவர், தாயினும் மேலாய் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர், தாய்க்கு அன்பை கொடுத்த ஆண்டவர், தகப்பனுக்கு அன்பை கொடுத்த ஆண்டவர், என் ஜனங்கள் என்னை தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும்னு விரும்புறாரு. வாசிங்க அப்போஸ்தலர் 17:27. அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஸ்தோத்திரம். வசனத்தை நோட் பண்ணுங்க, கேளுங்க. ஸ்தோத்திரம். பைபிள் நீங்க புரட்ட வேணாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மைண்ட நல்லா ஒருமுகப்படுத்தி கேளுங்க, அப்பதான் உள்ள போவோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நாம் இன்னும் அவரை கண்டுபிடித்த பாடில்லை. ஆமென். உலகத்தான் கடவுள் இருப்பதை நம்புகிறேன் என்று சொல்றான். நாமளும் அதான் சொல்றோம், கடவுள் இருக்கிறான்னு நம்புறோம். அவங்களுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். நான் கடவுள் இருக்கிறத நம்புறேன்னு சொல்லி ஒரு சிலைக்கு முன்னாடி போய் நின்று நான் அவனை நம்புறேன்பா, நான் நம்புறேன் கடவுளே என்னை காப்பாத்துன்றான். இருக்கிறத நம்புறதுல என்ன இருக்குது? ஆமென். இருக்கிறதுல நம்புறத ஒண்ணுமே இல்ல. முன்னாடி இருக்கிற சில நம்புறன்றதுல என்ன ஆகுது? இப்ப உதாரணத்துக்கு நான் முன்னாடி பேசிக்கிறேன், நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் நம்புறேன்னா எப்படி இருக்கும்? ஆமென். இது நம்பிக்கையா? நான் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன்னா சிரிப்பீங்க நீங்க. காமெடியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமென். இது என்ன ஒரு பெரிய விஷயம், இதென்ன நம்புறதுக்கு இருக்குதுன்னு நீங்க அப்படிதான் நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இருப்பதை நம்புவதுல ஒண்ணும் இல்ல. நம்முடைய ஆண்டவர் ஆவியா இருக்கிறார், அவரை பார்க்க முடியாது. அத ஸ்தோத்திரம் நம்ப கூடாது, உணரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா நான் நம்புறேன்பா. எப்படி நம்புற? கவனிங்க. எப்படி நம்புற அப்படின்னு அவன் சொல்றான், கடவுள் தூணில் இருப்பாரு, துரும்பில் இருப்பாருன்றான். ஸ்தோத்திரம். எப்படி நம்புறான் அவன்? தூணில் இருப்பாரு, துரும்பில் இருப்பாரு. தூணுல யாருக்கு போறாரு? பூச்சி தாங்கிறதுக்கா? துரும்புல போயிருந்து என்ன பண்ண போறாரு அவரு? ஸ்தோத்திரம். ஆமென். தூணுலையும் இல்ல, துரும்புலையும் இல்ல, நமக்குள்ள தாங்கிறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நாம் உணரணும். அந்த பிரசன்ஸ உணரணும். எனக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யறத நான் உணரணும். தஞ்சாவூர் மாவட்டத்துல தக்கலையில ஸ்தோத்திரம் அரவங்கோடு அப்படின்ற பகுதியில ஸ்தோத்திரம் ஒரு மனநலம் குன்றி ஹாஸ்டல் இருக்குது. கவனிங்க. ஸ்தோத்திரம். அந்த ஹாஸ்டலுக்கு வீடு பிரதேசத்துல மீந்த பிரியாணி கொடுக்கும்படியா கடந்து போன போது அங்கு பார்த்த ஒரு சம்பவம். இந்த செய்திக்கு
நல்லா யூஸ் ஆகுன்றதுனால சொல்றேன், கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்க போனீங்கன்னா எல்லாம் குழந்தைகள் தனித்தனி கட்டில் போடப்பட்டிருந்தது. நாங்க அப்படியே பார்த்து கொண்டு போனோம். அங்க இருக்கிற அந்த தாதிமார்கள் பிரியாணி கறி எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சு குழகுழன்னு ஆக்கி ஊட்டுறாங்க. பிரியாணி சாப்பிட முடியாது, எல்லாம் குழந்தைகள். நல்லா கவனிங்க, ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி பார்த்து கொண்டு போகிற போது ஒரு கட்டில்ல ஒரு குழந்தை 2 அடி, 2 வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த அளவு தான் இருக்குது. 2 அடிக்குள்ள அந்த குழந்தை இருக்கிறது. ஆனால் வாய் புல்லா பல்லா இருக்குது, பல்லு தேஞ்சு போயிருக்குது. 2 வயசு குழந்தைக்கு அப்படி இருக்குமா? இருக்காதுல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதை பார்த்தோன்னே ஆச்சரியம். நாங்க எல்லாம் போய் சூழ்ந்து அதை உத்து பார்த்தோம் பாருங்க. அதுக்கு பார்த்தோன்னே பயம் வந்துச்சு போல, வீர் வீர்னு அழ ஆரம்பிச்சிச்சு. ஆமீன். பயங்கரமா கத்தி அழுது, எங்களை பார்க்கவே இல்லை, திரும்பி அழுது, பயங்கரமா அழுது. உடனே நாடாது வம்பா போச்சு, பாப்பா பாப்பா அழாத கருதனை ஏதோ பண்றோம். ஸ்தோத்திரம். அது காதலியே வாங்கல, வாங்குற அளவுக்கு அதுக்கு மனநிலையம் சரியில்லை. பயங்கரமா அழுது, பயந்துச்சு. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி அழுது கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்ட அதை தாயை போல இருந்து பராமரிக்கிற தாதி உள்ளந்து வேகமா ஓடியாந்தாங்க. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. உள்ளந்து வேகமா ஓடியாந்து நாங்கெல்லாம் சுத்தி கட்டலான்னு தான் நிக்கிறோம். ஓடியாந்த வேகத்துல அந்த பாப்பா பார்த்து மோலே கரையாண்டானாங்க, ஒரே வார்த்தை. ஆமீன் ஸ்தோத்திரம். என்ன சொன்னாங்க? மோலே மகளே அழாதன்னாங்க, ஒரே வார்த்தைங்க. நாங்க அவ்வளவு நேரம் கத்திங்கிறோம், அழாதன்றோம், காதலே வாங்காத அந்த குழந்தை. ஸ்தோத்திரம். அந்த தாதி சொன்ன ஒரே வார்த்தையில அப்படின்னு அப்படி அமைதி ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. புத்தி வளர்ச்சி இல்ல, பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிக்க முடியல, அது எங்கேயோ பாத்துங்குது. ஆனால் தன்னை தேற்றுகிற, தன்னை நடத்துகிற, தன்னை அரவணைக்கிற, தன்னை பராமரிக்கிற தாயை போல இருந்து தன்னை பராமரிக்கிற அந்த தாயின் குரலை மட்டும் அது கரெக்டா அறிஞ்சு வச்சிருந்து. அங்கே ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்தை உணர்த்தினார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை கூட தன்னை பராமரிக்கிற, தன்னை நடத்துகிற அம்மாவின் குரலை, பிரசன்னத்தை உணருது. நம்ம எல்லாம் வளர்ந்துகிறோம். ஆமே. தாயை காட்டிலும் மேலாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவனை அறியாம வாழ்ந்துக்கிறோம். அந்த குழந்தையை விட கேவலமா வாழறோம். ஆமே. ஸ்தோத்திரம். குழந்தைய பரவாயில்லையே, நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறீங்க சிஸ்டர், உங்க சத்தத்தை கேட்ட உடனே அழைய நிறுத்திச்சு அப்படின்னா அந்த சிஸ்டர் சொன்னதுதான். அது குழந்தை இல்லைங்க, வயசு 30 நாங்க. ஆமே. அப்பா ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 30 வயசு எவ்வளவுக்குது? 2 அடி, 2 வயசு குழந்தை இருக்கிற அளவு தான் இருக்குது. பல்லெல்லாம் வளர்ந்து தேஞ்சு போயிருக்குது. ஸ்தோத்திரம். அந்த குழந்தை கூட, வளர்ச்சி இல்லாத குழந்தை கூட, ஸ்தோத்திரம், தன்னை பராமரிக்கிற தாய் போலிருந்து பராமரிக்கிறவர்களை அறிகிறது, உணருது. ஆமே. நம்மை நம்ம அம்மா நடத்தல, காப்பாத்தல, நம்ம அப்பா நமக்கு உதவி செய்யல, நம்ம நடத்து போவதற்கு அவங்களை காட்டிலும் அதிகமாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமே. அவர் வேற எங்க இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆமே. அவரை உணர்ந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நல்லா கவனிக்கணும். உலக பிரகாரமான மனுஷன் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் சிலையாண்ட போய் நின்று நீ தான் கடவுள் காப்பாற்றணும்ன்றான். நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. முக்கியமான காரியம் என்ன? எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இதுதான் நீங்க சொன்னேன். ஸ்தோத்திரம். அந்த செல்போன் நம்ம பேசுறோம் இல்லையா, எல்லாரும் வீட்டுல செல்போன் இருக்குது இல்லையா, ஆண்ட்ராய்டு போன் வச்சுக்கிறோம், நல்லா காஸ்ட்லியா போன் வாங்குறோம். அந்த போன் காஸ்ட்லியா, எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கினாலும் அதுல சிம் கார்டு போடாம பேச முடியாது. அப்படிதானே? எவ்வளவு காஸ்ட்லியான வாங்கு, மைக்ரோ சிப் பொருந்திய அந்த சிம் கார்டை உள்ள போடும் போது அதுல இருந்து மைக்ரோவேவ் மின்காந்த அலைகள் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம பேசுற வார்த்தை மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு காற்றில் கலக்கிறது. ஆமே. அது இன்னொரு மின்காந்த அலையில இப்படி பரவி 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 நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற டவருக்கு போகுது. டவர் அதை ரிசீவ் பண்ணுது. அது மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க டவரை. நம்ம பேசுற காரியத்தை டவரு அதை வாங்குது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா.
டவர் நம்ம வீட்டு பக்கத்துல இல்ல, எங்கன்னா தூரமா இருந்துச்சுன்னா நம்ம பேசுறது கேட்காது. ஆமென். டவர் இல்லையானோ விட்டு விட்டு கேக்குதுன்னு பாத்துக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. டவர் அதை ரிசீவ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி சேட்டலைட்டுக்கு அனுப்புது. அரசாங்கத்தால தொலை தொடர்புக்காக ஏற்கனவே இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற சேட்டலைட்டுக்கு இது அனுப்புது. அனுப்பும் போது சேட்டலைட் அதை வாங்கி யாரோட சப்ஸ்கிரைபர், வேற சப்ஸ்கிரைபர் நம்பர் தானே போட்டிருப்போம், ஸ்தோத்திரம், அவர்களுடைய எண்ணுக்கு மின்காந்த அலைகளாக அனுப்புகிறது. அங்கே அவருக்கு நம்ம பேசுறது கேக்குது. ஆமென். இதெல்லாம் நடக்குது சயின்டிபிக்கா, நமக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சிம் கார்டு இல்லாம எவ்வளவு காஸ்ட்லியான போன் வைத்திருந்தாலும் பேச முடியாது. அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டுமானால், நல்லா கவனிக்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகத்தை கொடுத்து உணரும்படி செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்ணாரு? ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்காக அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். அபிஷேகம் அவங்க மேல வரும்போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலேயோ அப்படி இல்ல. அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக ஒரு புதிய உயிரையே நமக்குள் வைத்து, கையை தட்டி ஆமென் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பழைய நம்ம பிறந்த போது நம்ம தாயின் வயிற்றிலிருந்து ஒரு உயிரை பெற்றோமே, அது தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிறது. ஏன்னா அது மரித்த நிலைமையில் இருக்கிறது. மரித்தவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. நமக்கு தெரியும் தானே? ஆதாமின் ஆவி எப்படி ஆகி போச்சு? செத்து போச்சுங்க. தேவனோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டதுங்க. அந்த ஆவிதான் நமக்குள்ள வந்திருக்குதுங்க. அதனால நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாத இருந்த சூழ்நிலை இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. இப்ப தேவன் என்ன பண்றாரு? அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக ஒரு புதிய உயிரை, அந்த பழைய உயிரை ரிப்பேர் பண்ண முடியாது, அதனால ஒரு புதிய உயிரை தேவனே என்ன பண்றாரு? உள்ள ஸ்தோத்திரம். அதனால்தான் வசனம் அழகா சொல்லும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் பிறப்பிக்கப்பட்ட, ஸ்தோத்திரம், 1 யோவான் 3:9 சொல்லுது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினால அவன் பாவம் செய்யவே மாட்டான். ஆமென். தேவனால் பிறந்தவன் தான் இந்த உள்ள இருக்கிற புது சிருஷ்டி. தேவனால் பிறப்பிக்கப்பட்டது. இந்த புது சிருஷ்டி யாருக்கு வருது? மனம் திரும்பி மறுபிறப்படைந்து இயேசுவினுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார் என்று சொல்லி என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள வர்றவங்களுக்கு தான் இந்த புதுச ஆவியில ஒரு பிறப்பு பிறக்குது. அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. ஆமென். இந்த புது சிருஷ்டி தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற சிம் கார்டு நமக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இது வரலாம் புரியுதா? அந்த புது சிருஷ்டிக்கு தான் பிரசன்னத்தை அனுப்புவார். அந்த புது சிருஷ்டி தான் பிரசன்னத்தை உணர்ந்து நமக்கு வெளிப்படுத்தும். ஆமென். அப்ப அந்த புது சிருஷ்டி பிரசன்னத்தை உணர வேண்டுமானால், நல்லா நீங்க கவனிக்கணும், ஸ்தோத்திரம், உணர வேண்டுமானால் அது வளர்ச்சி அடையாம உணராது. அது குழந்தையாக இருக்கும்போது அது உணர முடியாது. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு குழந்தை பெற்றிருக்கிறோம் இல்லையா, ஒரு 3 மாசம் வரைக்கும் குழந்தை யார் தூக்கினாலும் போகும். ஆமென். ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆயிடுச்சுன்னா தூக்குறவங்க முகத்தை பார்க்கும். அப்பாவா அம்மாவா ஆயாவான்னு பார்க்கும். ஆமென். இல்ல மூஞ்சி மாறிச்சுன்னா உடனே குச்சி குச்சி அழும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மைதானே? ஆமென். ஏன் 3 மாசத்துல அழல, 6 மாசத்துல அழுது? வளர்ந்துக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3 மாசத்துல வளர்ச்சி இல்ல, 6 மாசத்துல இப்போ. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டுமானால் புது சிருஷ்டி வளரணும். அது எப்போது வளருகிறது என்று சொன்னால், அதான் இங்க சொன்னாரு, நீங்கள் தேவ சமூகத்துல அமரும் போது. தேவ சமூகத்துல அமரும் போது. ஆமென். அமரும் போது அபிஷேகத்தை புது சிருஷ்டி கொடுக்கிறார். புது சிருஷ்டிக்கு அபிஷேகத்தை கொடுக்க கொடுக்க அவர் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அது வரைக்கும் அறிந்து கொள்ள முடியாது. அதனால அதிகமாக தேவ சமூகத்துல அமருகிற அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருந்தால்தான் தேவனை அறிந்து கொள்ளும்படியான காரியங்கள் நடக்கும் என்பதனால தான் அவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. உட்காரணும். ஆமென். வந்தம் போனன்னு இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துல அமரணும்.
ஸ்தோத்திரம். அப்பதான் அபிஷேகத்தை அந்த புது சிருஷ்டிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எவ்வளவு நேரம் நீங்க தேவ சமூகத்துல அமர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க புது சிருஷ்டி வளரும். அவ்வளவு சீக்கிரம் புது சிருஷ்டி வளர்ந்துச்சுன்னா தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, உங்களுக்குள்ள அந்த புது சிருஷ்டியை சாதாரணமாய் கர்த்தர் கொடுக்கல. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவரை நமக்காக கல்வாரில கொலை செய்து பாதாளத்துக்கு அனுப்பி 3 நாள் அங்க போட்டு அடைச்சி சித்திரவதை பண்ணி 3 நாளுக்கு அப்புறம் உயிரோடு கூட எழுப்பி, ஆமே, அவரை தாங்க கொண்டாந்து உங்களுக்குள்ள வச்சுக்கிறாரு. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து வரல, எனக்காக மரிக்கலனா பிதாவுக்கு எனக்கு தொடர்பே இல்லை. ஏன்னா பாவம் மனிதனையும் தேவனை விட்டு பிரிக்கிறது. இயேசு தடையா இருந்த பாவமாகி அதை என்ன பண்ணிட்டார்? அவரு ஏற்றுக்கொண்டு பிதாவின் பிரசனத்தை உணர்கிற கிருபை நமக்கு கொடுக்கிறார். கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இது நடக்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். ஆமென். பிதாவோடு கட்டாயி போயிருந்த உறவு, பாவத்தின் மூலமாய் கட்டாயி போயிருந்த உறவு இயேசுவின் மூலமாய் மறுபடியும், அதான் எபேசியர்ல வாசிக்கிறோம், அவர் சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் சிலுவையிலே ஒன்றாக்கி ஒப்புரவாகிட்டார். ஆமென். பிதா நம்மள ரொம்ப கோபமா இருந்தாரு. ஆமென். நம்ம கூட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசவே மாட்டோம். ஸ்தோத்திரம். என்ன கோபம், அவங்களோட சண்டை போட்டுக்கிறோம். ஆமென். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுக்கிறங்க, கோபம் நம்மளை பார்த்தாவே கடுகடுந்து அவங்களுக்கு சண்டை போன மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப யாரோ ஒருத்தராங்க உங்களையும் அவங்களையும் சேர்த்து வச்சு, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பேச வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? உங்களை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆமென். உங்களை பார்க்கும் போதெல்லாம் கோபம் வந்துட்டு இப்ப வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? அங்க ஒரு உறவு உண்டாகும். ஏற்கனவே பிரிவு இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு? சண்டை சமாதானம் பண்ண உடனே, ஸ்தோத்திரம். அப்ப அந்த உறவு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருந்ததை இயேசு மறுபடியும் சேர்த்தாருங்க. ஸ்தோத்திரம். அதை இயேசு மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென். இயேசுவால மட்டும்தான் பாவம் மன்னிப்பு கொடுக்க முடியும். நம்மளால சொல்லுவாங்க, காசிக்கு போனா, ராமேஸ்வரம் போனா, ஸ்தோத்திரம், மெக்காவுக்கு போனா பாவம் போயிடும். ஆமென். ஸ்தோத்திரம். அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு வீண் செலவு, வீண் வேலை? இருக்கிற இடத்துல முட்டி போட்டு இயேசுவை நம்பினா போதும். இதை பண்றது நம்ம ஆளுங்களுக்கு முடியல. ஆமென். இங்கிருந்து மெக்கா போறான், 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை விட சுலபமா பாவத்தை போகிறதுக்கு இயேசு வழி பண்ணி வச்சுக்கிறாரு. இங்கிருந்து காசிக்கு போறான், ஸ்தோத்திரம், 3 நாள் ட்ரெயின் ஆகும் போறதுக்கு காசிக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க போனா பாவம் போதுன்னு பார்த்தா ஊர் பட்ட போனாதல முதகுது, மூழ்கி எழுந்தா ஒரு போனம் தலைமையில இருக்கும். ஸ்தோத்திரம். கங்கையில, ஸ்தோத்திரம். அவங்க ஐதீக நார்த்தெல்லாம் லைட்டா அந்த பண்ணி முடி தீக்கிற மாதிரி சுட்டுட்டு அந்த நதியில போட்டுருவான். மீன் சாப்பிட்டா அவங்களுக்கு புண்ணியமா, பாடியை பதிக்க மாட்டான். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நதி ஓரமா இருக்கும் சுடுகாடு, கொஞ்சமா வெறும் வச்சு, ஸ்தோத்திரம், இந்த பண்ணி தீப்பாங்க பாருங்க முடி, அது மாதிரி லைட்டா சுட்டுட்டு பக்கத்துல நதியில தூக்கி போட்டுருவான். ஆமென். ஸ்தோத்திரம். நாங்க கூட அந்த நதியை கிராஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போனோம், பீகார் போயிருக்கும் போது. அப்ப பார்த்தா நாங்க போட்ல போறோம், நிறைய பாடி அப்படியே நல்லா மெந்துன்னு போயிடுங்க. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அது புனித நதியாம், அதுல போய் குளிச்சா பாவம் போயிடுமா. ஆமென். அதையும் நம்பால் போறான் இங்கிருந்து. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதையும் போய் என்ன பண்றான்? மூழ்கிதான் பார்ப்போமேனு மூழ்கி எழுந்தா தலை மேல ஒரு பாடிக்குது. பாவம் போகுதுன்னு பார்த்தா பாவம் வருது. காசிக்கு போனா, ராமேஸ்வரம் அதுக்கு மேல கூத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் போய் பார்த்துக்கிறேன் நான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. போய் ஸ்தோத்திரம், அந்த ராமேஸ்வரம் பீச் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்தோத்திரம் பாறையா இருக்கும், ஃபுல்லா எண்ணெய் குடிச்சிருக்கும் சிக்கு. நம்ம ஆளுங்க எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அங்கே போய் தலை மொய்வுனா போயிட்டு தான் பாவம். ஸ்தோத்திரம். ராமேஸ்வரத்தில் போய் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எண்ணெய் பஞ்சு அங்கே கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைன்னா வழி கூட்டுறோம். ராமேஸ்வரம் பீச்சில் கேர்ஃபுல்லாக போகணும்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ இதெல்லாம் தேவையில்லையா? இருக்கிற இடத்திலேயே உன் பாவங்களை மன்னிக்க இயேசு ரெடியா இருக்கும்போது ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தெரியாதவங்க சொல்லுங்க, இயேசு ஆல்ரெடி இந்த பாவத்துக்கான கிரயத்தை அவர் செலுத்திட்டாரு. உன் பாவத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை அவர் செஞ்சிட்டாருங்க. அவரை நம்பினா போதுங்க, உன் பாவம் உன்னை விட்டு போயிடுங்க. எனக்கு போய்க்குதுங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கணுமே. உங்களுக்கு போய்க்குதான்னு தெரியலையே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள்ள புது சிருஷ்டியாக வருகிறார். அவர்தான் பிதாவின் பிரசன்னத்தை உணர்ந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காக பிதாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை உணரும் போது ஆமென் என்ன நடக்கும் பாஸ்டர்? ஸ்தோத்திரம். இது புதன்கிழமை செய்தி, இது வரலாம் வெள்ளிக்கிழமை செய்திக்கு இப்ப வரேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அந்த பிரசன்னத்தை உணரணும்? பிரசன்னத்தில வல்லம் இருக்குது. ஆமீன் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அந்த பிரசன்னம் நல்லா கவனிங்க. அன்பு தாழ்ச்சி இருக்கும் போது, என்னை யாருமே நேசிக்கல, என்னை யாருமே அன்பு செலுத்தலன்னு ஃபீல் பண்ணும் போது அவருடைய பிரசனத்தின் மூலமா அவருடைய அன்பை உனக்கு காட்டுறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு சமாதான குறைச்சல் வரும்போது, உங்க வீட்டுல சமாதானமே இல்லாத போது அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக உங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் நல்லா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பலவீனம் வரும்போது அவருடைய சமூகத்திலே இருக்கிற அந்த பிரசன்னத்தின் மூலமாக உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் வியாதியா இருக்கும் போது அவருடைய பிரசன்னத்தினாலே உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அவர் தான் சொல்றார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். I am the comforter. தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேற்றுதல் என்றால் என்ன? நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். தேற்றுதல்னா என்ன? ஸ்தோத்திரம். கம்ஃபர்ட்னா என்ன? ஸ்தோத்திரம். இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். ஸ்தோத்திரம். மருத்துவ உலகமே ஆச்சரியப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு அருமையான சகோதரி 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். கவனிங்க. 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். முதலாவது பிறந்த பிள்ளை கண் விழித்து பார்த்தபோது அருகில் கிடத்தப்பட்டிருக்கிறது. 2வது பெற்ற பிள்ளை இல்லை. 2 பெத்தா, ஒண்ணுதாங்கிறது ஒன்ன காணும். ஸ்தோத்திரம். என்னாச்சு பாஸ்டர், தூக்க மாட்டாங்களா? அப்படி இல்ல. ஸ்தோத்திரம். பக்கத்துல இருந்த டாக்டரை கூப்பிட்டு கேட்டா, ஸ்தோத்திரம், டாக்டர் ஸ்தோத்திரம், எனக்கு 2 பிள்ளை பிறந்துச்சு, இன்னொன்னு எங்க அப்படின்னு. டாக்டர் உடனே சொன்னார், அந்த பிள்ளைக்குள்ள ஜீவன் இல்லை. பிள்ளை பிறந்த உடனே அழணும், அந்த குழந்தை அழல. மற்றபடி உள்ள இருக்கிற எந்த பார்ட்ஸும் வேலை செய்யல. அதனால அதுக்குள்ள ஜீவன் இல்லை என்று முடிவு பண்ணி அதுக்கு அடுத்த காரியம் என்ன செய்யணுமோ அதுக்கு அனுப்பிச்சிட்டோம் டாக்டர். ஆமென். செத்து போச்சுன்னு டைரக்டா சொல்ல, ஜீவன் இல்லை, அதனால என்ன பண்ணிட்டோம், சாவுக்கான வேலையை செய்யறதுக்கு அனுப்பிச்சிட்டோம். உடனே இந்த அம்மாவால தாங்க முடியல. இல்ல இல்ல இல்ல, என் பிள்ளை மரிக்கவில்லை. ஆமென். என் குழந்தை மரிக்கல. முதல் குழந்தையை பெற்ற பிற்பாடு 2வது குழந்தை நான் பிறக்க செய்யும் போது, பிரசவிக்கும் போது அந்த குழந்தையினுடைய இருதய துடிப்பை நான் உணர்ந்தேன். ஆமென். அந்த குழந்தையினுடைய துடிப்பை நான் உணர்ந்தேன். எல்லா பார்ட்ஸும் வேலை செஞ்சது. அதனால என் பிள்ளை இறந்ததை ஒத்துக்கொள்ள மாட்டேன், கொண்டாங்க என் பிள்ளைன்னா. ஆமென். டாக்டர் ஓடி வேகமாக சவக்கிடங்களிலிருந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த தாயின் கரத்துல கொடுத்த போது நடந்த உண்மை வீடியோ வந்தது, நான் பார்த்தேன். மருத்துவர்களே ஆச்சரியம். டாக்டர் தான் ஆச்சரிக்கிறார், எங்க செத்து போச்சுன்னு. இப்ப டாக்டருக்கு கண்ணு முன்னாடி அந்த அம்மா பண்ண வேலை ஒண்ணுமே பண்ணல. அந்த பிள்ளையை கையில் வாங்கி தன் தோல் மேல போட்டு தட்டி கொடுக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழுது கொண்டே கண்ணீரோடு, என் பிள்ளை பிரசவிக்க போது உயிரோடு கூட இருந்தது. ஆமென். அந்த உணர்வை நான் அறிந்தேன், உணர்ந்தேன். என் பிள்ளை சாகவில்லை என்று சொல்லி தன் தோளின் மேலே தட்டின போது பிள்ளை வீறு வீர்னு கத்தி அழ ஆரம்பிச்சிச்சு. கையை தட்டுங்களா? ஆமென். எல்லா பார்ட்ஸும் வேலை செய்து. இப்ப கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதாங்க தேற்றுதல். இதுதான் தேற்றுதல். உனக்கு அன்பு குறைச்சல் ஏற்படும் போது, சமாதான குறைச்சல் ஏற்படும் போது, பாவத்தில் போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, நம்முடைய தகப்பனாகிய தேவன் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவர். அது வார்த்தையாக அல்ல, உங்களை தன் தோள் மேல போட்டு அவர் தட்டும் போது உங்களுக்கு தேவையான அன்பு வருது, உங்களுக்கு தேவையான பரிசுத்தம் வருது, உங்களுக்கு தேவையான சமாதானம் வருது, உங்களுக்கு தேவையான ஸ்தோத்திரம்.
எல்லாம் அவரிடத்துல இருந்து வருது. ஆமென். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் உள்ளகிறார், வேற வேற எதுக்காக இல்ல. உங்களுக்கு தேவைப்படும் போது கொடுப்பதற்காக அவர் உள்ள இருக்கிறார் உங்களுக்குள்ள. அதை நீங்கள் உணர வேண்டும், உணர்ந்து சொல்லணும். பைபிளை நீங்க எடுத்துக்கினாவே ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லாத வசனமே இல்லை. ஏகப்பட்ட வசனம் சொல்லி இருக்குது. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இதோ உலகத்தின் முடிவு வரை சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது முழுக மாட்டாய். ஸ்தோத்திரம். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடந்தால் நீ வேகாதிருப்பாய். ஆமென். இது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ வசனங்கள்லாம் இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் நம்புவதற்கா அனுபவிப்பதற்கா? நம்புறது கிடையாது, அனுபவிப்பது. அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் சொல்றாரு உன் வலது கரத்தை பிடித்து நான் துணை நிற்கிறேன்னு சொல்றோம்பானா அதை நம்பணுமா? அவர் எப்படி அதை பண்றாருன்றதை ஃபீல் பண்ணணும், அனுபவிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கணும், அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கணும்னா உங்களுடைய புது சிருஷ்டி வளரணும். புது சிருஷ்டி வளரணும்னா தேவனுடைய சமூகத்தில் நீங்க அமரணும். தேவனுடைய சமூகத்தில் அமர்வதற்காக தாங்க சர்ச்சில் மிட் வீக் ஆராதனை, வெள்ளிக்கிழமை சர்வீஸ் வைக்கப்படுகிறது. அட்லீஸ்ட் அதுலயாவது கலந்து கொள்ளணும் ஒழுங்கு கிரமமா. இல்லைன்னா நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி 6:30 மணிக்கு வீட்டுக்கு வரீங்களா, 7:30 மணி 8 மணி வரலாம் சமைப்பீங்களா, 8 மணிக்கு சாப்பிட்டு போய் மலாந்துட கூடாது. 8 to 9 தேவ சமூகத்துல போய் அமரணும். ஆமென். அப்பதான் அவர் அறிந்து கொள்ள முடியும். அமராம நான் என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் நீங்க அதை உணர முடியாது, நீங்க அதை ஃபீல் பண்ண முடியாது. நான் உணர்ந்ததுனால சொல்றவங்களாண்ட ஸ்தோத்திரம். அவருடைய பிரசனத்தை உணர்ந்தா உங்களுக்குள்ள சமாதான கேடு இருக்காது. அவருடைய பிரசனத்தை உணர்ந்தா வேற எந்த அன்புக்காக நீங்க ஏங்க மாட்டீங்க. அவருடைய பிரசனத்தை உணர்ந்தால் உங்களுக்குள்ள பலவீனம் கிடையாது. அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு வியாதி கிடையாது, குறையே கிடையாது. அவருடைய பிரசனத்தை உணர்ந்தா எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. கையை தட்டி ஆமென். அவர் யெகோவா ஈரே. ஆமென். ஸ்தோத்திரம். நான் அமர்ந்து அனுபவிக்கிறதுனால நீங்களும் அனுபவிக்கும்படியாக இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அதிகமாக தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் தான் இதை அனுபவிக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். சும்மா அப்படியே ஆண்டவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு நம்பிக்கினே இருந்தா ஒன்றும் வேலை நடக்காது. அதை அனுபவிக்கணும். சோர்ல பானைக்குது நம்பன வயிறு ரொம்பிடுமா? நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு நம்புறங்க, நம்பன என்ன பண்ணோம்? ஃபீல் பண்ணாம பண்றீங்களா? உங்களோட ஆண்டவர் பேசியிருக்காரா? உங்களுக்குள்ள இருந்து அதை ஃபீல் பண்ணீங்கன்னா ஆண்டவர் பேசுற சத்தம் கேட்குமே, கேட்டிருக்குதா? ஆண்டவர் உங்களை தேற்ற காரியம் உங்களுக்கு புரியுமே, புரிஞ்சிருக்குதா? ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன அர்த்தம்னா உங்க புது சிருஷ்டி அதை ஃபீல் பண்ற அளவுக்கு வளரல. ஸ்தோத்திரம். புனிதா, மேரி அம்மா, போனாங்கெல்லாம் சுத்தமா வேலை செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு புது சிருஷ்டியே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புது சிருஷ்டி பெற்றுக் கொண்டிருப்பது எதற்காக? பிதாவின் பிரசன்னத்தை உணரும்படியாக. அவருடைய பிரசன்னத்துக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? ஆமென். அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா, மலைகள் எப்படி உருகும்? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவு பிரசன்னமுடையவர். அந்த பிரசன்னமுடையவர் தான் உனக்குள்ள இருந்து உனக்கு தேவையானவற்றை ஏற்ற நேரத்தில் கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறார். அவரை அறிந்து அவருடைய பிரசன்னத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளும் போது நமக்கு அது கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, சோறு பானையில இருக்குதுன்னு நான் நம்புறேன்னா அது கதை. சோறு பானையில இருக்குதுன்னு நான் நம்புறேன்னா வயிறு ரொம்பாது. தேவன் எனக்குள்ளதான் இருக்கிறார் நான் நம்புறேன்னா ஒண்ணு உங்களுக்கு நடக்காது. என்ன பண்ணோம்? பானையில இருக்கிற சோறு பரிமாறப்படணும், ஷேர் பண்ணப்படணும். அப்ப உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணணும்? பரிமாறப்பட்டால் தான் பசி ஆறும். அதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே தயவு செய்து
ஸ்தோத்திரம். தொடர்புனா எல்லாத்துலயுமே, பேச்சுல கூட ஸ்தோத்திரம். ரொம்ப அதிகமா அவங்களோட பேசத்தே கிடையாது. நான் ஆண்டவரோட தான் பேசினே இருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். எனக்கு சமாதானம் தேவையான நேரத்துல சமாதானம் தரார். எனக்கு பண தேவை வரும்போது பணத்தை கொடுக்கிறார். ஃபீலிங்ஸ் வரும்போது அதற்கு தேவையானதை கொடுக்கிறார். எல்லாமே அவருடைய பிரசன்னத்துல இருக்குது. அதான் அந்த பிரசன்னத்தினுடைய வல்லமை. அதை சபையாகி நீங்கள் அனுபவிக்க, ஆமென், சபையாகி நீங்கள் அனுபவிக்க அவர் விரும்புகிறார். அதனால சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அறிந்து கொள்ளாமலே காலத்தை ஓட்டோம். பிரசனத்துல ஸ்தோத்திரம் எல்லாமே இருக்குதுன்னு தெரியல நமக்கு. அந்த பிரசனத்தை ஃபீல் பண்ண முடியாம ஸ்தோத்திரம் எல்லாரும் கூத்துக்கு போனாங்கன்னு வந்து போய்கிறோம். ஸ்தோத்திரம். இதற்காக உங்களை கர்த்தர் அழைக்கவில்லை. நீங்கள் அந்த பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்து ரட்சித்து தன்னுடைய குமாரனுடைய ஆவியை, புது சிருஷ்டியை உங்களுக்குள்ள வைத்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ வருஷத்தை வீணாக்கிட்டோம். அந்த அந்த பிரசனத்துல இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் இல்லைங்க. அவருடைய சமூகத்துல அந்த பிரசனத்துல கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் இல்ல. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. இதை ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தார். பிலிப்பியர் 3:12 அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. கவனிங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவினால் என்ன அப்படின்னு அர்த்தம்? அவர் என்னை பிடித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய ஃபீலிங்ஸ் பாருங்க. அவர் என்னை பிடித்திருக்கிறார். அதனால நான் வழி விலக விட மாட்டாரு. அவரை விட்டு வழி விலக வேற வழியில போறதுக்கு என்ன விடவே மாட்டாரு. ஆமென். ஒருவேளை நான் எப்படியாவது போனனால மறுபடியும் பிடிச்சி இழுத்து வந்துடுறாரு. இதுதான் பிரஸ்தானத்தின் வல்லமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது எப்படி அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்சது? அவர் பிடிச்சுங்கிறாருன்றாருங்க. நம்முடைய ஆண்டவர் கை இருக்குது, மகிமையின் கை இருக்குது, அதை நம்பலாம். ஸ்தோத்திரம். அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். நான் எங்கேயாவது வழி விலகி போகும்போது இழுத்து கொண்டு வந்து விடுகிறார் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு விசுவாசியும் போனோம், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் போனோம். ஆமென். அவருடைய பிரசனத்தை உணராம, அந்த பிரசனத்தின் வல்லமை உணராம நானும் தேவ பிள்ளைன்னு சொன்னா என்ன நியாயம்? ஏதாவது நியாயம் இருக்குமா? நானும் தேவ பிள்ளைன்னு எதுவுமே அதை பத்தி தெரியாம அனுபவிக்காம நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வது நியாயமான காரியம் இல்லை. அதனால தயவு செய்து 2025 ஆண்டுல அநேக ஆசீர்வாதங்களுக்கு காரணமா இருப்பது நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு அறிந்து எந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள் என்பதை வைத்துதான். ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த ஆண்டு இருக்க வேண்டுமானால் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். உங்களுடைய எல்லா நடவடிக்கையும் அவருக்கு தெரியும். அவர் வேதனையோடு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? துக்கத்தோடு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? சந்தோஷமா உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்கிறவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. என்னை வலது இடதுபுறம் விலக விடவில்லை. அவருடைய பிரசனத்தினாலே வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். சபையே அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள இன்றைக்கு அர்ப்பணி. நேரங்களை ஒதுக்கு. தாகத்தோடு தேவ சமூகத்துக்கு ஓடு. ஸ்தோத்திரம். இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தட்டி ஏத்தாந்தீங்கன்னா நடக்காது. நீ உணரவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். ஸ்தோத்திரம். சும்மா வந்து போயின்னு வேண்டியதுதான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்களை சீக்கிரம் வாங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. லேட்டா வராதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆண்டவரை தேடுங்கள்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் உணர்ந்து விட்டேன், எனக்கு யாரும் சொல்லி நான் வருவது இல்லை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க பிரசனத்தை உணர்ந்துட்டீங்கன்னா லேட்டா வரவே மாட்டீங்க, சுட்டு போட்டாலும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு 4:30 மணிக்கு அலாரம் வச்சேன், 3:30 மணிக்கு வந்துட்டேன். வார வாரம் நடக்கிறதான். ஆமே. இங்க நான் வரும்போது 6 மணி. ஸ்தோத்திரம். 6:30 மணி சர்ச்சைக்கு. ஸ்தோத்திரம். 6 மணிக்கே வந்துட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அப்படிதான். ஸ்தோத்திரம். போன வாரம் ஃபுல்லா இங்க சர்ச்சில் தான் இருந்தேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வருகிற இந்த சபை இப்படி அலங்கோலமா இருக்குது. அதனால நம்மளால முடிஞ்சவரை ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என்னுடைய சொந்த பணத்துல ஸ்தோத்திரம் பெயிண்ட்லாம் வாங்கி வந்து அடிச்சுன்னுக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ட்ரெஸ் பண்ணி வந்துடுறோம். சர்ச் இப்படி இருக்குது. ஸ்தோத்திரம். யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. என் ஆண்டவர் வருகிற அவர் சாதாரண ஆளா? ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். அவர் வர்ற இடம் எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். நல்ல அலங்காரமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அலங்கோலமா இருக்குதுன்னு சொல்லி
காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். 24 மணி நேரத்துல தூங்குற நேரம் போக மீதி எண்ணம் ஃபுல்லா ஆண்டவர் மேலதான் இருக்குது. ஆண்டவர் கூடவே தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் எனக்கு ஒரு குறையும் வைக்காம நடத்துறார். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம். வீட்டை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார். எல்லாமே அவருடைய பிரசனத்தினாலே நான் பெற்றுக்கொண்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவருடைய பிரசனத்தின் வல்லமை உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க அனுபவிக்காமையே காலத்தை விட்டு போறதுக்காக அல்ல. அதனால இன்னிலிருந்து தயவு செய்து அவருடைய பிரசனத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது சொன்ன வார்த்தையின் வல்லமை. ஆமென். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, வார்த்தையினாலதான் எல்லாவற்றையும் தாங்குறாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையினாலதான் எல்லாவற்றையும் தாங்குகிறார். எபிரேயர் 1:3 பாருங்க. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்குகிறார். கவனிங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டுங்க. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தினாலதான் தாங்குறாரு. பூமி உண்டாக கடவுதுன்னு சொல்லி படைச்சார. கவனிங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பூமி படைக்கும் போது நமக்கு தெரிஞ்சது பூமி உண்டாக கடவுதுன்னு மட்டும்தான். நல்லா கவனிங்க. அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் பாருங்க. பூமி உண்டாக கடவுதுன்னு சொன்ன வார்த்தை பூமியை போய் உண்டாக்குது. எப்படி உண்டாக்குது தெரியுமா? ஸ்தோத்திரம். அது ஒரு உருண்டை வடிவமாக. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னைத்தான் சுற்றுவதற்கு 24 மணி நேரம். தன்னை ஒரு முறை சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம். பாதி பகல் பாதி இரவு. சூரியனை விட்டு பிரியும் போது இரவு, சூரியன் சைடு பூமி வரும்போது பகல். 24 மணி நேரம். சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாள். இதெல்லாம் பூமி உண்டா கடவுதுன்னும் போதே அமைஞ்சிச்சுங்க. வேற ஒன்னையும் ஆண்டவர் பண்ணல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பூமி உண்டாக கடவுது என்றுதான் சொன்னார். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? தன்னை தானே ஒரு முறை சுத்திக்கணும். டெய்லி வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். சுத்தும் போதே 4335 கிலோமீட்டர் வேகத்துல பூமி சுத்திங்குது. சேட்டலைட்ல போய் பாருங்க பூமியை. ஸ்தோத்திரம். அப்படியே இல்லை, நமக்கு தான் அப்படியே இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். பூமி என்ன பண்ணிக்குது? இவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல சுற்றி கொண்டிருக்கிறது. இது நீங்க செக் பண்ண என்ன பண்ணுங்க, வீட்டுல போய் கடகன்னு கரகரன்னு சுத்திட்டு நின்று பாருங்க, தெரியும். ஆமென். பூமி சுத்த தெரியும் நல்லா. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களே இப்படி சுத்திட்டு கடகரன்னு சுத்திட்டு ஒரு 10 சுத்து நின்று கண்ண மூடி பாத்தீங்கன்னா பூமி சுத்த தெரியும். நம்ம சுத்தந்திலேயே பிறந்து வாழ்ந்ததுனால தெரியல ஃபீலிங்ஸ். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பாருங்க, அந்த வார்த்தையில எவ்வளவு பவர். இது எல்லாத்தையும் போய் செட் பண்ணிக்குது. பூமி உண்டாக கடவுள் மட்டும்தான் அவர் சொன்னாரு, அது எல்லாத்தையும் போய் செஞ்சிருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 4:12 வாசிச்சோம். வல்லமை உள்ளது, ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அது மாத்திரங்களே, சங்கீதம் 29:5 கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தையின் வல்லமை எல்லாவற்றையும் செய்யும். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை செய்யணும்னா செய்யும். ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. அதுதான் 4:12 கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது. தேவனுடைய வார்த்தை என்பது அவர் நேரடியா பேசுறது. இந்த பைபிள் லோகோஸ், ஏற்கனவே பேசப்பட்டது. நீங்க தேவ சமூகத்தில் அவருடைய பிரசனத்தை உணரும் போது அவர் பேசுகிறார். பேசுகிற வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டுங்க. அது அப்படியே நடக்கும். வல்லமை உண்டுன்னு என்ன அர்த்தம்? பேசுறது அப்படியே நடக்குங்க. நடக்கணும்னா முன்னாடி பேசுறத கேட்கணுமே. பேசுறத கேட்கணும்னா அவருடைய பிரசனத்தை உணர்ந்து அவர் சமூகத்தில் அமரணுமே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மூன்றாவதாக அவருடைய சுவாசத்துக்கு வல்லமை உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். ஏற்கனவே பாருங்க, நம்மை படைக்கும் போது ஜீவ சுவாசத்தை நம்ம நாசில ஊதினார். ஆனா 2 தெசலோனிக்கேயர் 2:8 வசனம் சொல்லுது, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். கையை தட்டி ஆமென். அந்தி கிறிஸ்து வெளிப்படல, இன்னும் வெளிப்பட போறான்.
வெளிப்படும் போது எப்படி அவனண்ட ஃபைட் பண்ணுவார் ஆண்டவர்னு வசனம் சொல்லுது. கவனிங்க, முடிக்க போறேன். அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிற காலம்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அட்டாமிக் பவர், அணுகுண்டை வைத்து தேசத்தை அழிக்கும்படியான காலம். இப்ப உலகத்துல ரஷ்யாவெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க, ஒரே ஒரு பாம் இந்தியாவில் போட்டா இந்தியா காலி. அணுகுண்டு ஒன்னே ஒன்னு இந்தியாவில் எங்கேயாவது போட்டாங்கன்னா இந்தியா மொத்தம் காலி. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அணுகுண்டெல்லாம் உண்டாக்கப்பட்டு ரெடியா வச்சுக்கிறாங்க. இத ரெடியாகி இதெல்லாம் போடுறதுக்கான காலம் வரும்போது தான் அந்தி கிறிஸ்து வருவான். ஆமென். அந்தி கிறிஸ்துவோட சேனை எப்படி இருக்குன்னா அணு ஆயுதத்தாலேயே உலகத்தை அழிக்கும்படியான சேனையா இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவனே ஆண்டவர் எப்படி அழிப்பாராம்? கைய தட்டுங்களமா. எப்படி அழிப்பார் அந்தி கிறிஸ்துவ? சுவாசத்தினால ஊதி பூனா காலியாவன். ஆமீன். ஏற்கனவே ஒரு இடத்துல ஊதினார், ஞாபகங்கதா? எப்படி அழிச்சாரு? எகிப்தின் சேனைய செங்கடல் எப்படி அழிச்சாரு? ஏசாயா 43:18 ஒரு திரி அணைகிறது போல ஊதி அணைச்சாரு. ஆமீன். சுவாசத்தில் வல்லமை. ஆமீன். ஸ்தோத்திரம். சத்ருவுக்கு அவருடைய சுவாசம் அக்கினி போல, அவனை நாசம் பண்ணுவது போல. ஆனா அதே சுவாசம் நமக்கு இப்ப ஜீவனா இருக்கு. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. நமக்கு அவருடைய சுவாசம் ஜீவன், நம்முடைய சத்ருவுக்கு அந்தி கிறிஸ்துவுக்கு அது நாசம் பண்ணுகிற பிரசன்னம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இந்த 3 வல்லமையையும் நம்ம புரிஞ்சிக்கணும், அனுபவிக்கணும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக தயவு செய்து பைபிளை மூடிட்டு கண்ணை மூடும்படியாக ஸ்தோத்திரம். நம்ம இதுல முக்கியமா இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டாவே வார்த்தையின் வல்லமை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஸ்தோத்திரம். ஆமே ஸ்தோத்திரம். கிரியை செய்யும், கிரியை செய்யும். பிரசன்னத்தை நீங்க உணர்ந்துக்கினாவே உங்க வீட்டுல பாவம் இருக்க முடியாது, உங்களுக்குள்ள பாவம் இருக்க முடியாது, கீழ்ப்படியாத குணம் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். பிரசன்னத்தை உணர்ந்துக்கணும். சொல்லுங்களேன், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தம்பா. எனக்குள்ள இருக்கிறீங்களா ஆண்டவரே? உங்களுடைய பிரசன்னத்தால் தான் உணர முடியும். தோல் உணர முடியுது. கண் தெரியாத ஒரு குழந்தை தன்னுடைய சகோதரியை தடவி பார்த்து கண்டுபிடிக்குது. புத்தி வளர்ச்சியை இல்லாத ஒரு குழந்தை தன்னை பராமரிக்கிற தாயை உணருது, கண்டுபிடிக்குது. ஆனா எங்களை படைத்து இம்மட்டு நடத்தி கொண்டிருக்கிற தேவனை நாங்கள் அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தராகிய உம்மை நாங்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. இனிலிருந்து ஒரே முயற்சியாம கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ, அத ஆவில ஃபீல் பண்ணோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ. உலகத்தை நம்பி, உலக அன்பை நம்பி, உலக பாசத்தை நம்பி, உலக வேஷத்தை நம்பி தேவனுடைய அன்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரசனத்தை அனுபவிப்பதை இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு உலகம் மாய் என்று புரியுமானால் ஸ்தோத்திரம். நீங்க பைபிள் படிக்கும் போது பாருங்களேன், ஸ்தோத்திரம். நீதிமொழிகளுக்கு அப்புறம் ஞானி பிரசங்கி எழுதுவார், பிரசங்கிக்கு அப்புறம் உன்னத பாட்டை எழுதுவார். ஸ்தோத்திரம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா, நீதிமொழிகள்ல ஸ்தோத்திரம் ஆண்டவர் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்றார். என் கண்ணு விரும்பின ஒன்றை கூட நான் விலக்கி வைக்கவில்லை என்று நீதிமொழிகள்ல சொல்றாரு. அதே பிரசங்கில அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? எதுவுமே வேஸ்ட்ன்றார், எல்லாமே மாயை என்று வெறுத்து விடுகிறார்.
ஆமேன். எதெல்லாம் அவர் விரும்பினாரோ அது எல்லாம் மாயை என்று சொல்லி இப்போது தோன்றி இல்லாமல் போகிறது தான் மாயை. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அது மாயை மாயை மாயைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 127 முறை அந்த புஸ்தகத்துல ஆண்டவர் சாலமோனை கொண்டு மாயை மாயை என்று அறிக்கை செய்த பிற்பாடுதான், ஸ்தோத்திரம், உலகம் மாயை என்று அவன் புரிந்து கொண்ட பிற்பாடுதான் உன்னத பாட்டின் அனுபவத்துக்கு வர்றாரு அவர். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. உன்னத பாட்டின் அனுபவம் தாங்க பிரசன்னத்தை ஃபீல் பண்றது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. என் நேசர் தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. இதுதான் பிரசன்ஸ், இதான் பிரசன்ஸ். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முத்தமிடுறாரு பாருங்க, அதான் பிரசன்ஸ். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுங்களேன் சாலமன் மாதிரி. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் கொன்றே போதுமையா, உம்மன் கொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம். எஸ், நன்றி ஆண்டவரே. கிருபையாய் தந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்முடைய பிரசன்னத்தின் வல்லமை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தம்மை தடவியாகிலும் அறிந்து கொள்ளும்படி, தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். தேவனாய் கர்த்தர் விரும்புறீங்கப்பா, உண்மை அறிஞ்சிக்கணும்னு, தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும்னு தேவனாகிய கர்த்தர் நீங்க விரும்புறீங்கப்பா. நாங்கள் உடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அன்றையிலிருந்து அதிகமாய் உம்மை தேட, உடைய சமூகத்துல அமர, உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத ஓ பிரசன்னம். இந்த உலகத்துல எதெல்லாம் நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எதெல்லாம் தேவை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அது எல்லாமே அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது சபையே. பிரசன்னம் பிரசன்னம் தேவன். இந்த உலகத்துல கிடைப்பதை காட்டிலும் அதிகமாவே அங்க இருக்குது. எஸ், பிரசன்னம் பிரசன்னம் தேவன். கணவன் அன்பை நம்பி ஏமாந்தாத, பிள்ளைகளுடைய அன்பை நம்பி ஏமாந்தாத. உன்னை ஏமாற்றும் அன்பதெல்லாம் தேவனுடைய அன்பே, நிலையான அன்பு. அந்த அன்பருடைய பிரசனத்துல கிடைக்குது சபையே. உலக சமாதானத்தை நம்பி ஏமாந்தாது. உலக கொடுக்கிற பிரகாரம் தேவன் கொடுப்பதில்லை. நிரந்தரமான சமாதானத்தை, சந்தோஷத்தை அவருடைய பிரசனத்தின் வல்லமையினால கொடுக்கிறார். கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. உலகத்தை நம்பி ஏமாந்தது போதும். உங்களுடைய பலவீனங்களை சரிப்படுத்தின பிரசன்னம், உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற பிரசன்னம் உனக்காகவே ரெடியா இருக்குது சபையே. நீ அதை அனுபவிக்க ரெடியா? அதை அனுபவிக்க நீ ரெடியா? வல்லமை அனுபவிக்க நீ ரெடியா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம். நிறைய பேர் உலக மனுஷர்களை நம்பி ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றோம் உடுக்கிறோம், ஏதோ போய் வந்து கொண்டிருக்கிறோம். ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில, வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையில, நம்பி மோசம் போக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சபையே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா உனக்காக தேவ பிரசன்னம் உனக்குள்ள ஆயத்தமா இருக்குது. அதை நீ வாஞ்சிப்பாயானால், அதை நீ தேடுவாயானால், அவரை
கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ள முடியும். கையை தட்டி வாஞ்சிப்பாயா? அவரை தேடுவாயா? அவருடைய சமூகத்தில் அமர்வாயா? எனக்கு நேரங்களை கொடுங்க, காலங்களை கொடுங்கப்பா, வாஞ்சியை கொடுங்கப்பா, வாஞ்சியை கொடுங்கப்பா. கேளுங்க 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 கேளுங்க. எஸ், அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட அபிஷேகம், தேவனை அறிய செய்கிற அபிஷேகம் என்னுடைய புது சிருஷ்டியை பலப்படுத்தட்டும், புது சிருஷ்டியை பலப்படுத்தட்டும். நல்ல கையை தட்டி ஆமென். என்னுடைய புது சிருஷ்டி பலனடையட்டும். ஒரு உண்மையான ரிபப்ளிக் டே நாங்க கொண்டாடணும். உண்மையான சுதந்திரம், உண்மையான குடியரசு இன்னைக்கு எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைகளை கிடைக்கணும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கைகளை கிடைக்கணும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் செய்வீராக. ஒப்பு கொடுப்போமா? இந்த வாஞ்சி குறையவே கூடாது, இந்த உற்சாகம் குறையவே கூடாது. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அல்ல, நேரங்களை ஒதுக்கி நீங்கள் தேவ சமூகத்துல அமரணும், அமரணுங்க. அவருடைய சமூகத்துல எல்லாம் இருக்குதுங்க, அவருடைய பிரசனத்துல எல்லாம் இருக்குது. நீங்க அனுபவிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாதுங்க, எனக்கு தேவைப்படலங்க. அவருடைய பிரசனத்துல எல்லாமே இருக்குது. ஆமென். அவருடைய சமூகத்துல எல்லாமே இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு தேவையில்லை. எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாகவே தேவனுடைய சமூகத்துல இருக்குது. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடி. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொன்னீரேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் அறிந்து கொள்ளும் போது உடைய பிரசனத்தின் வல்லமை அறிந்து கொள்ளுகிறோம், உங்களுடைய வார்த்தையின் வல்லமை அறிந்து கொள்ளுகிறோம், உங்களுடைய சுவாசத்தின் வல்லமை அறிந்து கொள்ளுகிறோம். அது எங்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எனவே நாங்கள் தேவ சமூகத்தில் அமர முடியாதபடி பலவிதமான ஆண்டவரே சூழலை உருவாக்கி சத்துரு எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். உலக அன்பை நம்பி, உலக சமாதானத்தை நம்பி, உலக உறவுகளை நம்பி வேஷமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் அழகா சொல்றான், ஸ்தோத்திரம். 11ஆம் சங்கீதத்துல வேஷமாகவே மனிதன் பிரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யார் வாரிக்கொள்வான் என்று அறியான். வேஷமான வாழ்க்கை வேண்டாம். எங்களுக்கு ஒரு உண்மையான தேவ பிள்ளையாய், உங்களுடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் உணர்கிற தேவ பிள்ளையாய், உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையாய், உம்முடைய அன்பை ருசிக்கிற தேவ பிள்ளையாய், உம்முடைய சமாதானத்தை ருசிக்கிற தேவ பிள்ளையாய், உம்முடைய பரிசுத்தத்தை அனுபவிக்கிற தேவ பிள்ளையாய், உம்முடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை அனுபவிக்கிற தேவ பிள்ளையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சும்மா தேவனுடைய பிள்ளைனா ஸ்தோத்திரம், சமாதானம் இல்லாம, சமாதான சண்டையோட, ஸ்தோத்திரம் அன்பு இல்லாம, ஏக்கத்தோட தேவ பிள்ளைன்னு சொல்றதுல எந்த லாபம் இல்ல ஆண்டவரே. அதெல்லாம் நாங்க அனுபவிக்காம சொல்றது நியாயமே இல்லை. அனுபவித்து நிலந்து சொல்ல எங்களை தயார்படுத்தும்படியாய், ட்ரெயின் பண்ணும்படியாய் உங்களுடைய அன்பின் வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்த ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாயிருக்கட்டும். தொடர்ந்து எங்கள் மூலமா இப்படி நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய வேண்டத்தில் சமாதானம் விசேஷமாக இந்த நாளில் கடந்து வந்த அனைவரோடும், குறிப்பாக அவருடைய பிரசன்னத்தின் வல்லமையை உணர்ந்து வாழ்கிற கிருபை நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய பிரயாசங்கள் பிரயாணங்களோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு ஒரு